இப்ப நம்ம ஹிரா குகையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இந்த ஹிரா குகையானது 281 மீட்டர் நில உயரத்திலிருந்து, கிரவுண்ட் லெவலில் இருந்து 281 மீட்டர் உயரத்தில் இருக்கிறது. இது மக்காவிலே காபாவுக்கு அருகாமையில் தான் இருக்கிறது. இந்த ஹிரா குகையில தான் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் சூரா இறங்கியது. இப்ப நம்ம இந்த மலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே பல மக்கள் ஏறுவதை நம்ம பார்க்கலாம். ஆண்கள், பெண்கள், முதியவர்கள் எல்லாரும் இந்த மலைக்கு சாரசாரையா ஏறக்கூடிய பழக்கம் உண்டு. பார்க்கலாம். இந்த மலையை ஏறும்போது ஆரம்பத்துல கொஞ்சம் கரடு மரடான பாதைகள் இருக்கும். பின்னால் மேலே சென்றால் நடப்பதற்கு வசதியான சில இடங்கள், படிகள் எல்லாம் இருக்கும். இந்த படிகளை அரசாங்கங்கள் செய்து தரவில்லை. அதை நம்மை போன்ற மக்கள், ஏறக்கூடியவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் நன்மையை நாடியும் செய்து தந்திருக்கிறார்கள். இப்ப நம்ம பார்க்கிறது சில கரடு முரடான பாதையில பெரியவர்களும் இளைஞர்களும் பெண்களும் ஏறுவதை பார்க்கிறோம். இதே மலையில பல்லாண்டுகளுக்கு முன்னால் தனது 55ஆம் வயதுல ஹதிஜா நாயகி அவர்கள் தினமும் ஏறி நமது ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணவு அளித்து வந்தார்கள் என்பது வரலாற்றில் நம்ம அறியக்கூடிய ஒரு விஷயம். இங்கே நாம் படிகளை பார்க்கிறோம். இந்த படிகள் நடப்பதற்கு எளிதாக இருக்கிறது. அது மட்டுமல்லாம நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம், டீ குடிச்சுக்கலாம். இது போன்ற வசதிகளும் இடையிடையே இருப்பதன் காரணமாக நம்ம ஏறுவது எளிதாக இருக்கிறது. ஏறுவதற்கு ஏறத்தாழ 45 நிமிடங்கள் எடுக்கும். நடுவுல நம்ம அமர்ந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம். ஒரு உயரம் சென்ற பிறகு நாம் அதிலிருந்து சற்று கீழ் நோக்கி இறங்க வேண்டும். கீழ் நோக்கி இறங்கும் இடங்களிலும் படிகள் இருப்பதினால் எளிதாக இறங்கி இந்த குகையினுள் நாம் செல்லலாம். அந்த படிகள், கீழ் நோக்கி இறங்கக்கூடிய படிகளை இப்ப நம்ம பார்க்கிறோம். கீழ் நோக்கி இறங்கி ஒரு சின்ன வழியாக, சின்ன ஒரு பாதை வழியாக நாம் அந்த குகைக்கு செல்ல இருக்கிறோம். அந்த குகைக்கு முன்னால் ஒரு சின்ன முற்றம் மாறி இருக்கும். அங்க எல்லாரும் தொழுது கொண்டிருப்பார்கள். அந்த குகைக்கு வரிசையா நின்று ஒன்றன் பின் ஒன்றாக நாம் அமர அமைதியாக தொழுது நமது துவாக்களை அங்கே கேட்கலாம். இப்ப பார்க்கிறோம், மக்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஹிரா குகையிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவை நேரடியாக பார்த்தார்கள் என்பதை உலமாக்கள் நமக்கு அறிவித்து தந்திருக்கிறார்கள். இதான் அந்த குகையினுடைய சிறு பகுதி. இது நம்ம பார்க்கிறோம். இப்ப இங்கிருந்து காபாவை நம்ம காட்டுறோம். குகையிலிருந்து காபாவை பார்க்கின்ற பழக்கம் இங்க நம்ம பார்க்கலாம். தூரமாக இருந்தாலும் நாம் அந்த காபானுடைய சுற்றி இருக்கக்கூடிய மினாராக்களை நாம் பார்க்க முடிகிறது. பார்க்கிறோம். அந்த குகையினுடைய முற்பகுதி தான். மக்கள் வரிசையா நின்று உள்ளே சென்று தொழுது தங்க துவாக்களை கேட்கிறாங்க. இந்த குகைக்கு மேல சில பேர் ஏறி இருக்கிறாங்களே, இது போன்ற பழக்கங்களை நாம தவிர்த்து கொள்ளணும். அது நல்ல ஒரு பழக்கம் இல்ல. அதே போன்று கூட்ட நெரிச்சலாக இருந்தா நாம் மக்களுக்கு உதவி ஒத்தாசையோடு மெதுவாக மக்களை தள்ளாம நெரிக்காம செல்ல வேண்டும். மலைக்கு மேல ஏறி நிற்பது கூடாது. நம்ம சைட்ல இருக்கக்கூடிய, ஏற்கனவே சொன்னது போன்று அந்த இறங்கி வரக்கூடிய பாதை வழியாக வரணும். குகைக்கு செல்வதற்கு பாதுகாப்பான ஒரு வழி இருக்கும் போது பாதுகாப்பு இல்லாத மற்ற வழிகளை நாம் பயன்படுத்தக்கூடாது என நாம் வேண்டிக் கொள்கிறோம். இப்போது நாம் சௌரு குகையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஹிரா குகையை விட உயரமான சௌரு குகையை நாம் இங்கிருந்து பார்க்க முடிகிறது. இதோ அந்த சௌரு குகையை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி ஹிரா குகையிலிருந்து இன்னொரு முனை நோக்கி சென்று பார்த்தால் காபா நமக்கு தெரியும்.
அதாக ஒரு ஏறத்தாழ ஒரு முக்கோணம் வடிவத்தில் ஒரு பக்கம் சௌர் குகையும் மற்றொரு பக்கம் காபாவுமாக மற்றொரு மூலையில் ஹிரா குகையும் அமைந்திருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறும்போது, நாம் இந்த குர்ஆனை ஒரு மலையின் மீது இறக்கினால் அந்த மலை சுக்கு நூறாக சிதைந்திருக்கும் என்று கூறினான். அந்த குர்ஆனை இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்கள் இந்த மலையின் மீது இருக்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கினான். ஆக காபத்துல்லாஹ்வுக்கு அருகாமையில் இருக்கும் இந்த மலைக்கு நம்மால் முடிந்த அளவுக்கு தகுந்த வேலைகளை செய்து, அதாவது சில தண்ணீர், மலை ஏறுவதற்கு வசதியான உடைகள் அணிந்து சிறப்பாக கூட்டம் கூட்டமாக செல்ல வேண்டும். அங்கே டாய்லெட் வசதிகள் இல்லாததன் காரணமாக நாம் நமது டாய்லெட் கடமைகளை எல்லாம் முடித்துக்கொண்டு ஒரு மாலை வேளையிலே சிறப்பாக ஏறிச் சென்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னிறுத்தி, கதீஜா நாயகியை முன்னிறுத்தி நமது துஆக்களை கேட்க வேண்டும். உங்களுடைய துஆக்களோடு எங்களுடைய துஆக்களையும் சேர்த்து கேட்குமாறு வேண்டிக் கொள்கிறோம்.